என்னோட பர்த்டேக்கு கிஃப்டா வந்த சாக்லேட் வச்சு ஒரே கேக் தான் பண்ண போறோம். முதல்ல பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சு கொட்டிக்கலாங்க. பிஸ்கெட் நிறையவே இருக்கு, கேக் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா என் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானே கேக் பண்ண போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம எடுத்து வச்ச ஓரியோ பிஸ்கெட்டை ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி வச்ச பிஸ்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ரீம் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவிக்கலாங்க. அப்பதான் கேக் ஒட்டாம வரும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஓரியோவை அந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இதை நம்ம இப்போ எதுல குக் பண்ண போறோம்னா 35 to 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கேக் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ஷேப்ல வரவே இல்லைங்க. சரி, அந்த கேக் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெய்ரி மில்க் உடைச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். உள்ள திறந்து பார்த்தா ஆமாங்க, ஒண்ணுமே இல்ல. டேரி மில்க் ஓப்பன் பண்றது ஒரு தனி ஃபீலுங்க. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குல்ல. நடுவுல இருக்க ஹார்ட்டோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஃபரெண்ட் எதுவுமே தெரியல. அதை அப்படியே உடைச்சு போட்டுக்கலாங்க. மனசே வரலங்க உடைக்கிறதுக்கு. ஒரு வழியா நம்ம ரெடி பண்ண சாக்லேட்டை கேக் மேல போட்டுக்கலாங்க. என் பர்த்டேக்கு நானே கேக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒழுங்காவே வரலங்க. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணிருக்கேன் நானே. அதனாலதான் இந்த லட்சத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பர்ஃபெக்டா செஞ்சு வீடியோ போடுறேன். பாருங்க, நான் ஒண்ணு நினைச்சா அது ஒரு ஷேப்ல வந்திருக்கு. கேக் பார்க்கதான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. என்ன ஒண்ணு கேக் மாரி இல்லாம வேற ஏதோ மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்றேன். ஓகே கைஸ், பை.